தமிழ் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் அதிமுக வழக்கறிஞர் பிரிவு மாநில துணை செயலாளர் RAS திரு செந்தில்வேல் சார் அவர்கள். சார் வணக்கம். சார், தீரன் சின்னமலையினுடைய நினைவிடத்துல போயிட்டு மரியாதை செலுத்திய SP வேலுமணி, CV சண்முகம் இவங்கெல்லாம் வந்து ஒரு பேட்டி கொடுத்துருக்குறாங்க. அந்த பேட்டியில் என்ன சொல்றாங்கன்னா, எங்களுக்கு அதிமுக தலைமையில் இருந்து கொடுக்கப்பட்ட பதவிகள் எதுவுமே நாங்கள் ஏற்கிறதா இல்லை. குறிப்பா வந்து கட்சியினுடைய வளர்ச்சிக்காக முன்னாள் பொதுச் செயலாளர் சசிகலாவை சேர்க்கணும், அதே மாதிரி டிடிவி தினகரன் வந்து தன்னோட கட்சியில சேர்க்கணும் அப்படின்ற மாதிரி வந்து கோரிக்கை வச்சிருக்காங்க. அவங்களுடைய பேட்டியை நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? மரியாதைக்குரிய அண்ணன் வேலுமணி, மரியாதைக்குரிய அண்ணன் CV சண்முகம், மரியாதைக்குரிய நத்தம் விஸ்வநாதர் ஆகியோருடைய கருத்து ஏற்புடையது அல்ல. அவர்கள் மரியாதைக்குரிய முன்னாள் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் திருமதி சசிகலா அம்மையார் அவர்கள், மரியாதைக்குரிய கழகத்தினுடைய பொருளாளராக, கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளராக, முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினராக, மாநிலங்களவை உறுப்பினராக கழகத்திலே பல்வேறு பதவிகளை அலங்கரித்த மரியாதைக்குரிய அண்ணன் டிடிவி தினகரன் ஆகிய இருவரையும் கட்சியில் சேர்க்க வேண்டும் என்று கூறுகிறார்கள். அவருடைய கருத்தை வரவேற்கிறேன். ஆனால் அதற்கான காலமும் நேரம் இதுவல்ல. அது தொண்டர்களுடைய உணர்வு. அவர்களை சேர்ப்பதா வேண்டாமா, எதிர்காலத்தில் நாம் வியூகம் எப்படி அமைக்க வேண்டும், கழகம் எப்படி வெற்றி பெற வேண்டும், அவர்களை சேர்த்தால் கண்டிப்பாக இந்த கழகத்துக்கு பலன் உண்டு. அதை பொதுச் செயலாளர் முடிவெடுக்க வேண்டும். ஆனால் அவர்கள் இந்த கழகத்தை விட்டு சென்று 10 ஆண்டு காலம் ஆகிவிட்டது. 10 ஆண்டு காலமாக வாய்மூடி மௌனியாக இருந்துவிட்டு, தங்களுக்கு தேவையான பதவிகளெல்லாம் கழகத்திலே அனுபவித்து விட்டு, தங்களுக்கு கழகத்தில் பிரச்சனை வருகிறது என்ற பொழுது மரியாதைக்குரிய மதிப்புக்குரிய சின்னம்மா அவர்களையும், திருமதி சசிகலா அம்மையார் அவர்களையும், மரியாதைக்குரிய அண்ணன் டிடிவி தினகரன் அவர்களையும் இழுத்து பேசுவது தங்களை காப்பாற்றிக் கொள்ள அவர்கள் போடும் ஒரு நாடகமாகவே பார்க்கப்படுகிறது. கழகம் தோல்வியடைந்தது, மாற்று கருத்து இல்லை. எப்படி தோல்வியடைந்தான்? தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய பிரளயம் ஏற்பட்டது. விஜய் என்ற ஒரு நாடக நடிகருக்கு, ஒரு கோமாளி கூட்டத்திற்கு, தக்குரி கூட்டத்திற்கு மக்கள் வாக்களிக்க வேண்டும் என்று முடிவு செய்து விட்டார்கள். அந்த பிரளயத்தெல்லாம் மீறி கிட்டத்தட்ட 53 சட்டமன்ற தொகுதியிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்றிருக்கிறது. 9 சட்டமன்ற தொகுதிகளிலே வெறும் 1000 ஓட்டுக்கு குறைவான வாக்கு வித்தியாசத்திலே தோல்வியிட்டிருக்கிறோம். கிட்டத்தட்ட 40க்கும் மேற்பட்ட சட்டமன்ற தொகுதியிலே வெறும் 5000 குறைவான வாக்கு வித்தியாசத்தில் நாங்கள் தோல்விட்டிருக்கிறோம். அதனால மக்கள் ஒரு முடிவெடுத்து விட்டார்கள். அதிமுகவும் வேண்டாம், திமுகவும் வேண்டாம், தமிழக வெற்றி கழகத்திற்கு விஜய் முதலமைச்சர் என்று வாக்களித்து விட்டார்கள். அதுவும் பெரும்பான்மையான ஒரு வெற்றியும் கிடையாது. கிட்டத்தட்ட 108 சட்டமன்ற தொகுதியில் ஒரு வெற்றி. இந்த சூழலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தமிழ்நாட்டு அரசியலே 3வது பெரும்பான்மை கட்சியாக வெற்றி பெற்றிருக்கிறது. முதலிடத்திலே தமிழக வெற்றி கழகம், 2வது இடத்திலே திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியும், 3வது இடத்திலே அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியும் வெற்றி பெற்றது. ஆனால் வாக்களித்த மக்கள் மரியாதைக்குரிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக வேண்டும் அப்படின்னு தான் வாக்களிச்சிருக்காங்க. 1,34,00,000 பேர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணிக்கு எடப்பாடியார் முதலமைச்சரான வாக்களிச்சிருக்காங்க. அப்படி வாக்களித்த மக்களுடைய மை காயம் முன்பே மரியாதைக்குரிய SP வேலுமணி அவர்களும், அண்ணன் CV சண்முகம் அவர்களும், மரியாதைக்குரிய நத்தம் விஸ்வநாதர் அவர்களும் பொதுச் செயலாளருடைய ஒப்புதலின்றி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்களின் உணர்வுக்கு எதிராக தாவேக அரசிற்கு சட்டப்பேரவையிலே நடைபெற்ற நம்பிக்கை வாக்கெடுப்பில் தங்களுடைய ஆதரவை தெரிவித்து வாக்களித்தார்கள். சார், நீங்க டிஎம்கே கூட சேர்ந்து ஆட்சி அமைக்கிறதுக்கு ட்ரை பண்ணீங்க. நம்மளுடைய எதிரியே டிஎம்கே தான், அப்படிதான் இந்த கழகமே உருவாச்சு. அப்ப நீங்க இந்த மாதிரி முடிவு எடுக்கும் போது நாங்க அதுல ஒத்துக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வெளியே பிரஸ் மீட் கொடுத்தாங்க. ஒரு நிமிஷங்க, அது ஒரு கட்டுக்கதை, அது ஒரு வதந்தி. எங்க பொதுச் செயலாளர் பலமுறை தெளிவுபடுத்தாரு. டிஎம்கே சேர்ந்து வெற்றி பெற்ற திமுகவுடைய கூட்டணி கட்சிகளை திமுகவே அனுப்பி ஒரு ஆட்சி அமைக்குது. திமுக தான் அனுப்பி வைக்குது. அதை பரம்பரை மரியாதைக்குரிய முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஒத்துக்கொள்கிறார். மரியாதைக்குரிய தமிழ்நாட்டுடைய சட்டப்பேரவை எதிர்க்கட்சி தலைவர்
நேற்று தஞ்சாவூர் நடைபெற்ற தேர்தல் ஒரு பொதுக்கூட்டத்தில் கூட ஒரு ஆர்ப்பாட்டத்தில் கூட சொல்றாரு, எங்களுடைய கூட்டணி கட்சிகள் மரியாதைக்குரிய மு.க. ஸ்டாலினுக்கு வந்து முதலமைச்சராக இருந்தால் மக்கள் வாக்களிச்சாங்க. எங்கள்கிட்ட உள்ள கூட்டணி கட்சிகளை நீங்க வந்து கூட்டிட்டு போய் தான் நீங்க ஆட்சியை அமைச்சிருக்கீங்க. அப்படி ஒரு சூழல்ல இருக்கக்கூடிய சூழல்ல எங்களை தொடர்ந்து வந்து தாவேகாவுடைய இந்த ரூட் மாபியா கும்பல் வந்து எங்கள் மீது இப்படி ஒரு குற்றச்சாட்டை வைக்குது. அதற்கு எந்த அடிப்படை ஆதாரமும் கிடையாது. எந்த உங்களுக்கு ரெக்கார்டு பேசினதுக்கான எந்த வலைத்தளங்கள்லையோ இல்ல தலைவர்கள் பேசின எந்த ரெக்கார்டும் கிடையாது. இன்றைக்கு வந்து திமுக என்ன பண்ணுச்சோ கூட போன 5 வருஷம் ஆட்சியில மரியாதைக்குரிய அந்த அவருடைய முதலமைச்சர் முன்னாள் முதலமைச்சருடைய மருமகன் வந்து ஒரு பெரிய டீமை வச்சுக்கிட்டு அந்த வலைத்தள கும்பலை வச்சுக்கிட்டு என்ன பண்ணாரோ அதையே இன்றைக்கு வந்து முதலமைச்சருடைய தலைமையில் இருக்கக்கூடிய அரசு மரியாதைக்குரிய பொதுப்பணித்துறை அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா தலைமையில அந்த ரூட் மாஃபியா இயங்குது. அந்த ரூட் மாஃபியாவுக்கு வேலையே அதிமுக என்ற இயக்கத்தை பலவீனப்படுத்த வேண்டும், அதிமுக இடத்தை துறை தெரிய வேண்டும், அதிமுக என்ற இயக்கத்தை தமிழ்நாட்டை விட்டு ஒழித்து கட்ட வேண்டும். சார் அவங்க செய்வதால உங்க கட்சி வந்து பலவீனமாயிடுமா? இல்ல, நாங்க பலவீனம் ஆக மாட்டோம். இது வந்து 1000 காலத்து பயிர். இது வந்து ஒரு பெரிய ஆலமரம். நாங்க எந்த காலத்திலும் பலவீனமே அடைய மாட்டோம். எங்க கட்சி வந்து பீனிக்ஸ் பறவை. நீங்க சாம்பல்ல எரிச்சா கூட அதுல எழுந்து வந்து பறப்போம். அந்த மாதிரி ஒரு கட்சி. அதனால வெளியே போனவங்க எல்லாருமே வச்ச குற்றச்சாட்டு என்னன்னா, ஏன் அதை சொல்ல வரேன்னா, ஒரு ரூட் மாவியா அரசியல்ல பொய்ய மெய்யாக்குறது, மெய்ய பொய்யாக்குறது, இதுதான் அந்த ரூட் மாவியாவுக்கு வேலை. பல கோடிகள் செலவு பண்றாங்க. தொடர்ந்து எங்க கட்சியின் மேல திமுகவோட சேர்ந்துருவாங்க. திமுகவா அதிமுக ஆதரவளிக்கிறதுக்கு திமுகவோட சேர்ந்து ஆட்சி அமைக்க முயற்சி செய்யறாங்க. இப்படி தொடர்ந்து எங்க மேல ஒரு பொய்யான குற்றச்சாட்டு. எங்கேயாவது நாங்க வெளிப்படையா எங்க பொதுச் செயலாளர் அதிமுக ஆட்சி அமைக்கணும், திமுக நாங்க ஆதரவு கோரணுமா? எங்கேயாவது நாங்க இடதுசாரி கட்சியினுடைய ஆதரவு கோரணுமா? எங்கேயாவது நாங்க முஸ்லீம் லீக் கட்சியினுடைய ஆதரவு கோரணுமா? எங்கேயாவது நாங்க விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய ஆதரவு கோரணுமா? எங்கேயும் நாங்கள் வெளிப்படையாக நாங்கள் யாருடைய ஆதரவையும் நாங்கள் ஆட்சி அமைப்பதற்கு முயற்சியே செய்யவில்லை. சார் உங்க கட்சியில இருக்கிறவங்க 25 எம்எல்ஏ வந்து வெளியே பிரஸ் மீட் கொடுக்குறாங்க சார். அதுதான் சொல்றேன். எங்கள் கட்சியில மரியாதைக்குரிய எங்களுடைய முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர்னு 1,34,00,000 பேர் ஓட்டு போட்டிருக்காங்க. அந்த மக்களுடைய உணர்வுகளுக்கு எதிராக நீ வந்து 25 பேரை நீ வந்து சோபாவை வந்து வீட்டுக்கு அனுப்பி அவர்களை பர்ச்சேஸ் பண்ணி ஓட்டு போட வச்சிட்ட. இதான் எங்க குற்றச்சாட்டு. ஏன் வந்து இந்திய வரலாற்றிலே உலக வரலாற்றிலே தமிழ்நாட்டு வரலாற்றிலே ஒரு முதலமைச்சர் வேட்பாளர் தன்னை அறிவித்து விட்டேன். முதலமைச்சர் ஆவறதுக்கு முன்னாடியே ஒவ்வொரு வீட்டுக்கு போய் சால்வை போத்தி ஆதரவு கேட்கிறாரு. ஆதரவு கேட்கும் போது பின்னாடியே அவங்க எல்லாம் வீட்டு தலைவர்கள் வீட்டுக்கு, எம்எல்ஏ வீட்டுக்கு, சட்டமன்ற வீட்டுக்கு சோபா போகுது. நான் பகிரங்கமே குற்றச்சாட்டு சொல்றேன். பணம் போகுது, அட்வான்ஸ் தொகை போகுது. இதுக்கெல்லாம் வந்து ஆதாரம் இருக்குதா சார்? இல்ல, ஆதாரம் இல்ல. ஆதாரம் வந்து சோபாக்கள் போனதுக்கு பல ஆதாரம் இருக்கு. மரியாதைக்குரிய விடுதலை சிறுத்தைகள் தலைவர் அவரே ஒத்துக்கிட்டாரு. அவருக்கு தெளிவா சொல்லிட்டாரு சார். இது நான் முன்னாடி பர்ச்சேஸ் பண்ணது, ஆர்டர் பண்ணது. ஏன் பர்ச்சேஸ் பண்றதுக்கு எலெக்ஷன் முன்னாடி பண்ணுங்க. ஆர்டர் பண்ணதுதான் சார், அது அப்பதான் வருது. பல தலைவர்கள் வீட்டுக்கு சோபா போயிருக்கு, இது உண்மை. கம்யூனிஸ்ட் தலைவர்கள் வீட்டுக்கு கூட போயிருக்குன்னு சொல்றாங்க. அதுக்கு காரணம் ரூட் மாஃபியா. மரியாதைக்குரிய தாவேகாவுடைய முதலமைச்சர் விஜய்க்கு வந்து ரூட் போர்டு கொடுக்குது. அந்த ரூட்டை செயல்படுத்தார். அதனால நாட்டில் எவ்வளவோ பிரச்சனை இருக்கு. அந்த பிரச்சனைக்கெல்லாம் வந்து செவிசாய்க்காம இப்படி தாவேக அரசு வந்து புள்ளை பிடிக்கிற மாதிரி கட்சியினுடைய எம்எல்ஏக்களை பிடிக்கிற வேலையை விட்டுட்டு ஒழுங்கா ஆட்சி நடத்துறதுக்கான வேலையை பார்க்கணும். அதனால வந்து அதிமுக என்ற ஒரு மாபெரும் இயக்கம் எந்த காலத்திலும் யார் நினைத்தாலும் பிளவுபடுத்த முடியாது. இங்கே தலைவர்கள் செல்ல செல்ல, 2ஆம் நிலை தலைவர்கள் செல்ல செல்ல புதிய தலைவர்கள் உருவாக்கப்படுவார்கள். சார் உங்க கட்சியில இருக்கிறவங்க தான் இன்னைக்கு வந்து டிவில போய் சேர்ந்துக்கிறாங்க. குறிப்பா இவங்க எஸ்பி வேலுமணியா இருக்கட்டும், அதே மாதிரி சிவி சண்முகமா இருக்கட்டும், இவங்க சொல்ற இல்ல 2019 இருந்து நாங்க தோத்துட்டோம். 2019 எலெக்ஷன்ல தோல்வி, 2021 எலெக்ஷன்ல தோல்வி, 2024 நாடாளுமன்ற தேர்தலில் தோல்வி, 2026 சட்டமன்ற தேர்தலும் தோல்வி. அப்ப தொடர்ச்சியா வந்து தோல்வி அடைஞ்சுனே இருக்கிறோம். கட்சியில இதுக்கு முன்னாடி எல்லாருமே வந்து இவரோட சூழ்நிலைக்காக வெளியேற்றி அனுப்புறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறாங்க. அரசியல் வரலாற்றை படிங்க. 1967 தமிழ்நாட்டில் துணை தெரியப்பட்ட காங்கிரஸ் இன்னைக்கு தான் போய் ருசியே பாக்குது அமைச்சர்ல. 2019 தோத்தீங்களா இல்லையா? 2021 தோத்தீங்களா இல்லையா? இருங்க, நான் சொல்றதுக்கு 1967 தமிழ்நாட்டு அரசியல்ல துணை தெரியப்பட்ட காங்கிரஸ் கிட்டத்தட்ட 50-60 வருஷத்துக்கு அப்புறம் இப்பதான் போய் அமைச்சர்களே பங்கெடுத்திருக்கு. கிட்டத்தட்ட 96 ஆரம்பிச்ச வை கோபால்சாமி கட்சி 93 ஆரம்பிச்சாரு. இன்னைக்கு வரைக்கும் அவர் எந்த அதிகாரத்தையும் வந்து ருசி பார்த்தது கிடையாது. ஒரே ஒரு முறை வாஜ்பாய் தலைமையிலான பிஜேபி ஆட்சியில அவருக்கு மத்தியில அமைச்சரவை வாய்ப்பு கிடைச்சு.
பல ஆண்டுகள் 30-40 வருடமா பாட்டாளி மக்கள் கட்சி வந்து அரசியல் நடத்துறாங்க. சீமான் அரசியல் நடத்துறாரு. இது வரைக்கும் ஒரு சட்டமன்றத்தில் நுழைஞ்ச கிடையாது. ஆனால் தொடர்ந்து ஒரு அரசியல் பண்ணிட்டு தான் இருக்காரு. தன்னுடைய கொள்கைகளை உறக்க பேசிட்டு தான் இருக்காரு. கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் தமிழ்நாட்டில் அரசியல் பண்ணி தான் இருக்கு. ஒரு இயக்கம் நடத்துறது ஆளுங்கட்சியா வர்றதுக்கு மட்டுமே நடத்தக்கூடாது. முதல்ல வரலாறு தெரிஞ்சிருங்க. ஒரு இயக்கம் நீங்க முதல்ல புரிஞ்சுக்கணும். ஒரு இயக்கம் தமிழ்நாட்டு வரலாற்றுல இந்தியாவிலே இல்ல, இந்தியாவிலே எங்கேயுமே கிடையாது. இந்த நாடே இன்னைக்கு இடஒதுக்கீடு கேட்டு போராடிக்கிட்டு இருக்கான். பல பேர் கோர்ட்டுக்கு போயிட்டு இருக்கான். ஆனால் அதிமுக என்ற ஒரு பேர் இயக்கம் தான் 69% இடஒதுக்கீடை அமுல்படுத்தி இந்திய பாராளுமன்றத்தை அரசமைப்பு திருத்தம் கொண்டு வந்து ஒரு சட்ட பாதுகாப்பை கொண்டு வந்துச்சு. இந்த தமிழ்நாட்டு முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா ஆட்சி காலத்துல அதிமுக எவ்வளவு பெரிய கட்சி நீங்க தெரிஞ்சுக்க. நீங்க அசால்ட்டா கட்சியில போறாங்க. இருங்க ஐயா, நான் சொல்றேன். 69% இடஒதுக்கீடுக்கு சட்ட பாதுகாப்பை பெற்றுக் கொடுத்தது தமிழ்நாட்டு மக்களுக்கு அதிமுக. நீங்க சமீபத்துல டெல்லி தலைநகரில் நீங்க பார்த்திருப்பீங்க. இந்த நாடே இறங்கி போராடிக்கிச்சு. எதுக்கு நீட்டுக்கு போராடிக்கிச்சு. அந்த நீட்டுக்கு கேட்டு 8 வருஷம் கழிச்சு அவனுக்கே விழிப்புணர்வு பெறான் தான் இந்தியாவே. நீட்ல பாதிப்புன்னு சொல்றது. ஆனா 2017 சட்டமன்றத்தில் இந்த நாடே நீட்டின் கதறிக்கிட்டு இருக்கும் போது திமுக என்ற ஒரு தீய சக்தி நீட்ல மிகப்பெரிய குழப்பத்தை ஏற்படுத்தும் போது அதிமுக என்ன பண்ணுச்சு? நீ என்ன வேணாலும் நீட்டை கொண்டு வந்துக்க, ஆனால் என்னுடைய தமிழ்நாட்டு மாணவர்கள், ஏழை மாணவர்கள், குறிப்பா அரசு பள்ளியில படிக்கும் மாணவர்கள் டாக்டர் ஆகணும். அதுக்கு என்ன வழியில் பார்க்கலாம்? தமிழ்நாட்டு சட்டமன்றத்தில் உள்ள அரசமைப்பு சட்டத்தினுடைய பிரிவு 162 பயன்படுத்தி தீர்மானம் கொண்டு வந்து சட்டத்துல திருத்தம் கொண்டு வந்து அரசு பள்ளி மாணவர்கள் 7.5% வருடத்துக்கு இடஒதுக்கீடு கொண்டு வந்தோம். இன்றைக்கு 500 டாக்டர்கள் அரசு பள்ளியிலே பயில்கின்ற மாணவர்கள், ஏழை மாணவர்கள் இன்றைக்கு டாக்டரா போயிட்டு இருக்காங்க. இன்னொன்னு சொல்றேன் உங்களுக்கு உதாரணம். இருங்க, அதிமுக எவ்வளவு பெரிய கட்சிங்கிறது. இந்த நாட்டினுடைய தலைநகரம் டெல்லி. இந்த டெல்லியில 75 நாள் நம்ம சுதந்திரம் அடைஞ்சாச்சு. இன்னைக்குதான் மகளிர் காவல் நிலையமே ஓபன் பண்றான். கிட்டத்தட்ட 35 ஆண்டு காலத்துக்கு முன்னாடியே அதிமுகங்கிற அரசு தமிழ்நாட்டில் மகளிர் காவல் நிலையம் கொண்டு வந்துச்சு. இப்படி எண்ணற்ற திட்டங்களை சொல்லிக்கிட்டே போலாம். இப்படிப்பட்ட கட்சி ஒரு இயக்கம் நடத்துறது ஆளுங்கட்சியா வர்றதுக்கு மட்டும் இல்ல, கொள்கை சார்ந்து, கோட்பாடு சார்ந்து, தமிழ்நாட்டு நலம் சார்ந்து இதுக்கு தான் இயக்கம் நடத்துறாங்க. மக்கள் எங்களை வெற்றி பெற வைக்கிறாங்க, தோல்வியில் வைக்கிறாங்க. ஆனால் புரட்சி தலைவி அம்மா 2014 இறந்து போயிட்டாங்க. அதுக்கப்புறமும் நாங்க 10 வருஷமா ஒரு பக்கம் பிஜேபியினுடைய டார்ச்சர், ஒரு பக்கம் தமிழ்நாட்டை ஆண்ட திமுகவுடைய டார்ச்சர், இதையெல்லாம் தாண்டி 10 வருஷமா நாங்க நாங்க ஆட்சியும் நடத்திருக்கோம். 4.5 வருஷம் இன்றைக்கு கட்சியும் நடத்திக்கிட்டு இருக்கோம். நீங்க சொல்ற மாதிரி 2019 நாங்க தோல்வியிட்டோம். ஒரே ஒரு பாராளுமன்றத்தில் வெற்றி பெற்றோம். 2017 நடந்த உள்ளாட்சி ஊரக தேர்தலில் 60% வெற்றி பெற்றோம். அது சொல்ல மாட்டேங்கிறீங்க. 2017 நடைபெற்ற ஊரக உள்ளாட்சி தேர்தலில் 60% வெற்றி பெற்றோம். இந்த குற்றச்சாட்டு வைக்கிறவங்க கட்சி சார்ந்தவங்க தாங்க. இருங்க, 2021 சட்டமன்ற தேர்தல் 75 சட்டமன்ற உறுப்பினர்கள் வெற்றி பெற்றான் கூட்டணியோட சேர்த்து. 2022 நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் திமுக ஆளுங்கட்சியா இருக்கும்போது 40% வெற்றி பெற்றான். 2024 பாராளுமன்ற தேர்தலை குறிப்பிடத்தக்க எங்களால் வெற்றி பெற முடியாட்ட கூட ஒரு இந்திய நாடாளுமன்றத்துக்கான தேர்தல், ராகுல் காந்தியா மோடியாங்கிற தேர்தல், அப்படிப்பட்ட தேர்தலில் நாங்கள் தனியா நிற்கிறோம். தேமுதிக ஒரு சின்ன கட்சி மட்டும்தான் எங்களோட கூட்டணி. ஆனால் நாங்கள் 23% ஓட்டு வாங்கினோம். எங்களுடைய வாக்கு சதவீதத்தை நாங்கள் நிலைநிறுத்தினோம். இந்த சூழ்நிலை மறுபடியும் 26 சட்டமன்ற தேர்தல் வருது. தமிழ்நாடு முழுவதும் ஒரு மிகப்பெரிய பேரலை. அதிமுகவும் வேணாம், திமுகவும் வேணாம்னு சொல்லிட்டு திமுக மேல அது அதிருப்தி. அந்த அதிருப்தி அதிமுக தான் வரும்னு நாங்கள் நினைச்சுக்கிட்டு இருந்தோம். திமுக மேல உள்ள வெறுப்பு மக்கள் அது அதிமுகவை ஆதரிக்கல. தாவேகா என்ற ஒரு புதிய முகத்தை, மரியாதைக்குரிய தமிழ்நாட்டினுடைய ஒரு நடிகராக இருந்தவரை மக்கள் தேர்ந்தெடுத்தாங்க. அந்த பிரளயத்திலையும் நாங்கள் கிட்டத்தட்ட 53 சட்டமன்ற உறுப்பினர்கள் வெற்றி பெற்றிருக்கோம். 1,34,00,000 ஓட்டு வாங்க. இதெல்லாம் சொல்லாம தொடர்ந்து அதிமுக தோத்து போச்சு. ஏங்க 67 போன காங்கிரஸ் 60 வருஷத்துக்கு அப்புறம் இன்னைக்கு தாங்க மந்திரி சபைக்கே போயிருக்கு. அவங்க கட்சி நடத்தலையா? 2003 கட்சி ஆரம்பிச்சு சீமான் இன்னைக்கு வரைக்கும் வெற்றியே பெற முடியல. அவங்க கட்சி நடத்தலையா? 2006 இயக்கம் கொண்ட தேமுதிக இன்னைக்கு வரைக்கும் பெரிய வெற்றியை சோபிக்கவே இல்லை. அவங்க கட்சி நடத்தலையா? கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் பெரிய வெற்றியை இன்னைக்கு தமிழ்நாட்டில் பெறல. அவங்க கட்சி நடத்தலையா? ஏன் அதிமுக மட்டும் டார்கெட் பண்ணி கொஸ்டின் கேக்குறீங்க? அதிமுக வெற்றி பெறல. அதாவது அந்த கொஸ்டின் கேக்குறவங்க உங்க இயக்கத்தை சார்ந்தவங்க,
10 வருஷம் 2011 இருந்து 21 வரைக்கும் திமுக வனவாசம் போச்சு. உடனே திமுக அழிஞ்சு போச்சா? அதனாலங்க ஒரு இயக்கம் வெற்றி பெறுவதும் தோல்வி பெறுவதும் மக்கள் கொடுக்கிற தீர்ப்பு. மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு. அதெல்லாம் நீங்க தலைவர் ஒழுங்கா வேலை செய்யல, நீங்க தலைமை ஒழுங்கா இல்ல, நீங்க கட்சியில இருக்கிறவங்க அவரோட சுயநலத்துக்காக கட்சியில வந்து முன்னணியான வந்து தலைவர்களை வந்து பதவி விலகிறது, கட்சி விட்டு நீக்கிறது அப்படின்றது தொடர்ச்சியா வந்து அவருடைய பதவி பாதுகாக்கிறதுக்காக செய்யறாரு. அப்ப எல்லாரும் ஒன்றிணைக்கணும், எல்லாரும் ஒன்றிணைச்சா கட்சி வெற்றி பெற முடியும் அப்படின்னு ஒரு நல்ல எண்ணத்துல தானே அவங்க சொல்றாங்க. 3 தலைவர்களுக்கு நான் ஒரு கோரிக்கை வைக்கிறேன். நீங்க உண்மையிலே வந்து அதிமுகவுடைய பற்று கொண்டவர்கள், அதிமுகவுடைய 2ஆம் நிலை தலைவர்கள், அதிமுக உழைத்தவர்கள், இதுல மாற்று கருத்தே நாங்க ஒத்துக்கிறோம். 2017-16 அம்மா இறக்குறாங்க. 2017 மரியாதைக்குரிய திருமதி சசிகலா இந்த இயக்கத்தை வந்து நீக்கப்படுகிறார். மரியாதைக்குரிய ஓபிஎஸ் இந்த கட்சியை விட்டு வெளியே போய் தர்ம யுத்தம் பண்றார். அப்பெல்லாம் நீங்க இதே கோரிக்கை சொல்ல வேண்டியது, இவங்களெல்லாம் இந்த கட்சியை விட்டு போனா இந்த கட்சிக்கு பாதிப்பு சார். அப்ப உணரல, இப்ப உணர்றாங்க. இருங்க, வாய் மூடி மௌனியா வாயை பொத்திக்கிட்டு அமைச்சர்ல இருந்துட்டு அமைச்சர் பதவியை வச்சு நீங்க அன்னைக்கு வந்து கல்லா கட்டுற வேலையத்துல பாத்தீங்க. 10 வருஷம் இந்த இயக்கத்தை கஷ்டப்பட்டு நடத்தி அவருக்கு வந்து ஒத்துழைப்பா இல்லாம இன்றைக்கு ஒரு இயக்கம் தோல்வி விட்டுறவனா நீங்க வந்து கண்ணாப்புனான்னு பேசுறது, வேற ஒரு இயக்கத்துக்கு போய் நீங்க சுயநலமா இல்லாம பொதுநலமா நீங்க இருந்து கேள்வி கேட்டீங்கன்னா உங்களுக்கு தொண்டை மதிப்பான். நீங்க தான் போய் 25 பேர் போய் தாவேக்காவுக்கு வாக்களிச்சிட்டீங்களா? உங்களை எப்படி நாங்க மதிப்போம்? பெரும்பான்மை அவங்க தான் சார், பெரும்பான்மை அவங்க தான். 53 சட்டமன்ற உறுப்பினர்ல 25 எம்எல்ஏ அவங்க பக்கம் இருக்காங்க. பெரும்பான்மை அவங்க தான் சார். சிறுபான்மை எல்லாம் கிடையாது. அதிமுக தொண்டன் நினைச்சா பெரும்பான்மையை வந்து சிறுபான்மை ஆக்க முடியும், சிறுபான்மையை பெரும்பான்மை ஆக்க முடியும். இன்னைக்கு அதே பெரும்பான்மை சிறுபான்மை ஆயிடுச்சுல. போய் ரோட்ல மைக்க பார்த்து கத்துறதுக்கு ஆயிடுச்சுல. இருங்க, மைக்க பார்த்து கத்துறதுக்கு ஆயிடுச்சுல. உங்க பொறுப்புகள் விடுவிக்கப்பட்டிருக்கீங்களா? உங்களால என்ன பண்ண முடியுது? அதனால ஒரு இயக்கம் பொறுப்பு வேணாம்னு சொல்லிருக்காங்க சார். பொறுப்புல இருந்து விடுவிக்கப்படல, பொறுப்பு வேணாம்னு சொல்லிருக்காங்க. ஒரு இயக்கம், அந்த இயக்கத்துடைய பொதுச் செயலாளர் அவர் ஒரு சொன்னா அந்த தொண்டர்களுக்கு மதிப்பளித்து நீங்க கட்டுப்படணும். நீங்க கட்டுப்படாம போய் மீடியால பேசுறதும், ஒரு இயக்கத்துக்கு எதிராக பேசுறதும், ஒரு இயக்கத்தினுடைய தொண்டர்கள் உணர்வுகளுக்கு எதிராக பேசுறதும், தமிழ்நாட்டில் ஏற்றுக்கிட முடியாத கோமாளி கூடத்துக்கு போய் வாக்களிக்கிறதும். அதிமுக தொண்டை உங்களுக்கு சொன்னா நான் போய் விஜய்க்கு வந்து வாக்களிக்கன்னு சொல்லிட்டு எந்த தொண்டாலும் சொன்னா நான் கேட்டு பாருங்க. கோமாளி கூடத்துக்கு நீ எப்படி வாக்களிக்க முடியும்? 25 பேர் ஏன் வாக்களிச்சிங்க? அதைத்தான் நாங்க தப்பு சொல்றோம். இதெல்லாம் நீங்க பண்ணாம நீங்க கேட்டீங்கன்னா நாங்கள் வரவேற்கிறோம். உண்மையான தொண்டர்களா, உணர்வுள்ள தொண்டரா, மரியாதைக்குரிய சசிகலா மன்னர் கட்சிக்கு வரவேற்கிறோம். மரியாதைக்குரிய அண்ணன் டிடிவி தினகரன் கட்சிக்கு வரவேற்கிறான். அதை நீ சொல்ல வேண்டிய நேரம் இது கிடையாது. உனக்கு பிரச்சனை ஆனவன நீ காப்பாத்திக்கிறதுக்காக சொல்ல வர்ற தொண்டர்களா நாங்க வந்து எடப்பாடியார்ட்ட நாங்க கோரிக்கை வைக்கிறோம். அவர் முடிவெடுக்கட்டும். என்ன சார் பிரச்சனை? அவருக்கு என்ன பிரச்சனை? அதெல்லாம் தலைமை முடிவெடுக்கக்கூடியது. அது வந்து மரியாதைக்குரிய டிடிவி அண்ணன் தினகரன் அவர்களும் மரியாதைக்குரிய அண்ணன் இபிஎஸ் அவர்களும் நல்லா தான் பேசிக்கிறாங்க. அதை நீங்க அண்ணன் டிடிவி தினகரன் கேட்கணும். இல்ல சார், இவங்களுக்கு பிரச்சனை வந்த உடனே இந்த மாதிரியான ஒரு போக்கு வந்து கடைபிடிக்கிறாங்கன்னு சொல்றீங்களா? இவங்களுக்கு என்ன பிரச்சனை? நாங்க ஒரு தொண்டர் லெவல்ல தான் இருக்கோம். இப்ப எங்களுடைய பொதுச் செயலாளர்களும் மரியாதைக்குரிய அமமுகவுடைய பொதுச் செயலாளர்களும் நல்ல நண்பர்களா இருக்காங்க, நல்லா பேசிக்கிறாங்க. அவர் ஆதரித்து அவருக்கு கருத்து பேசுறாரு, இவர் ஆதரிச்சு அவருக்கு கருத்து பேசுறாரு. அதனால எங்களுக்கு ஒரு சுமூகமான எங்களுக்குள்ள சூழல் போயிட்டு இருக்கு. மரியாதைக்குரிய சின்னம்மா சசிகலா இந்த இயக்கத்தில் சேர்ப்பது பற்றியும், அண்ணன் டிடிவி அவர்களை வந்து அமமுகவை கலைத்து விட்டு இந்த இயக்கத்தில் இணைவது பற்றியும் எங்களுக்குள்ள ஒரு சுமூகமான சூழல், ஒரு இணக்கமான சூழல் போயிட்டு இருக்கு. அப்புறம் ஏன் சார் சேர்த்துங்க? சுமூகமா தான் இருக்கிறீங்க, சேர்த்துங்க, கட்சியில சேர்த்துங்க. அதான் அவங்களும் கோரிக்கை வைக்கிறாங்க. உடனே வந்து சேர்க்க முடியாதுங்க. அது பொதுக்குழுல கூட்டி, பொதுக்குழு நீக்கப்பட்டார்கள். பொதுக்குழுல கூட்டி தான் முடிவெடுக்க முடியும். பொதுக்குழு வந்து 200 பேர் நீக்கிக்கிறீங்களா? இருங்க, 200 பேர் என்ன போய் ஒரு மாவட்ட செயலர் கூட்டம் போடும் போது அவன் பூந்து அடிச்சு அப்புறம் நீக்காம பண்ணுவாங்க. அண்ணா திமுக திமுக கிடையாது, ரவுடிச கட்சி கிடையாது. முக்கியமானது ஒரு கட்சியில பொதுக்குழு நம்பர்கள் தானே முக்கியமானவங்க. உங்களுக்கு ஒரு அஜெண்டா இப்படிதான் கேள்வி கேட்கணும். எனக்கு அஜெண்டா கிடையாது. நான் உள்ளத்துல எனக்கு அஜெண்டா இல்ல சார். நான் உங்களுக்கு மனம் தெரிஞ்சு அவங்க கேக்குற கேள்வி நான் உங்ககிட்ட கேக்குறேன். இப்ப நான் இவ்வளவு தெளிவா சொல்லிட்டேன். பிரதர், காங்கிரஸ் கட்சி நடத்தலையா? திமுக கட்சி நடத்தலையா? வை கோபால்சாமி 93 பிரிஞ்சு எல்லாரும் கட்சி நடத்துறாங்க. திமுகவே கட்சி நடத்துறாங்க. உங்க கட்சியில இருக்கிறவங்க தான் வந்து உங்களுக்கு எதிராக போர் கொடி தூக்குறாங்க. இல்ல, திமுகவிலே அழிஞ்சு போயின்னு சொன்னாங்க. உண்மையாலே அது. ஆனால் அதிமுக என்ற இயக்கத்தை 10 வருஷமா நீங்க ஊடகங்கள் போட்டு பின்னி படல அடிக்கிறத எங்களை என்னென்ன பண்ணணுமோ அத்தனை வேலையும் பண்றீங்க. இதையெல்லாம் மீறியும் நான் கேட்கறது ஒண்ணே தான், இதையெல்லாம் மீறியும் எங்களுக்கு 53 சட்டமன்ற மக்கள் கொடுத்துருக்காங்க. 1,30,00,000 அதாங்க நாங்க அதுல 25 பேர் உங்களுக்கு எதிராக நிக்கிறாங்க. அதையும் சொல்லுங்க சார். ஏங்க, எத்தனை பேர் நின்றாலும் சரி, எத்தனை பேர் இந்த இயக்கத்தை வெளியே விட்டு போனாலும் சரி, அதிமுக தொண்டர்களா ஆரம்பிக்கப்பட்டுச்சு.
கணக்கு கேட்டு ஆரம்பிக்கப்பட்ட கட்சி. எம்ஜிஆர் என்ற தனி மனிதர், மாமனிதர், திமுக என்ற ஒரு தீய சக்தியை எதிர்த்து கணக்கு கேட்டார். அதனால இங்க தொண்டர்கள் தான் தலைவர். இந்த ஒரு தலைவர் போனா இன்னொரு தலைவர் உருவாக்கப்படுவார்கள். அந்த தீய சக்தியோட நீங்க போறதை எதிர்த்து தான் இவங்க வந்து வெளியே போறாங்க. எங்களை விட்டு எத்தனையோ துறைகளை விட்டு வெளியே போனாங்க. எம்ஜிஆர் காலத்துல வந்து அப்போ வந்து எஸ்டி சோமசுந்தரா ஒரு பெரிய தலைவர், அவரே நமது கலன்னு ஆரம்பிச்சு வெளியே போனாரு. திருச்சி சவுந்தரராஜன், நாஞ்சில் மனோகரன், இப்படி நிறைய பேர் வெளியே போனாங்க. அம்மா காலத்துல திருநாவுக்கரசர், ராமச்சந்திரன், ராஜகண்ணப்பன், அனிதா ராதாகிருஷ்ணன், சேகர் பாபு, மரியாதைக்குரிய செந்தில் பாலாஜி, இப்படி எத்தனையோ பேர் எங்க கட்சியை விட்டு போனாங்க. இப்ப அந்த கட்சியை விட்டு போனதுக்கு அப்புறம் நாங்க அந்த எங்களால இயக்கத்தை நடத்த முடியலையா? நாங்க ஆட்சிக்கே வரலையா? அதனாலங்க இவங்க கட்சியை விட்டு போறதுக்கான அடிப்படை காரணம் என்ன சார்? இத்தனை பேர் இப்பயும் இந்த சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகும் வந்து 6 பேர் கிட்ட போயிருக்காங்கன்னு நினைக்கிறேன் டிவிக்குல. அதான் உங்களுக்கு பதில் தெளிவா சொல்லிட்டமே. எத்தனை பேர் இந்த இயக்கத்தை விட்டு போனாலும் இது தொண்டர்களால் இந்த கட்சி நடத்தப்படும். இந்த தொண்டர்களால் தொடர்ந்து நாங்க இந்த கட்சியை நடத்துவோம், மிகப்பெரிய வெற்றியை பெறுவோம். அதனால போறவங்களை பத்தி எங்களுக்கு கவலையே இல்லை, போகட்டும். அவங்களுக்கு ஒரு அஜெண்டா இருக்கு. போனவர்கள் கரைபடியாத கரத்துக்கு சொந்தக்காரர்களா? அதை நீங்க சொல்லுங்க. யாரே அவங்க உங்க மேல குற்றச்சாட்டு தான் வச்சிருக்காங்க. இன்னைக்கு நீங்க கோமாளி கூட்டத்திற்கு, தற்கூரி கூட்டத்துக்கு 20 பேர் ஓட்டு போட்டீங்களோ அவங்கள மனம் திருந்தி உங்களுடைய சட்டமன்ற பதவியை காப்பாற்றுவதற்காக மன்னிப்பு கடிதம் வாங்கி மீண்டும் உங்களை அதிமுக என்ற பேர் இயக்கத்தின் சட்டமன்ற உறுப்பினராக அங்கீகரித்தார் மரியாதைக்குரிய அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி. அதை எந்த ஊடகமாவது பேசுறீங்களா? அதை பாதி பேர் வந்துட்டாங்க, அவங்களெல்லாம் மன்னிச்சு அவங்களுக்கு கட்சி பொறுப்பு செயல்பட்டு இருக்காங்க. வேணாம்னு சொல்லிட்டாங்க சார். இல்லங்க, நீங்க உங்களை மன்னிச்சு மீண்டும் அதிமுக சட்டமன்ற அங்கீகரிச்சோம். நீங்க இன்னும் வந்து தாவேக அரசோட கூட்டுக்களவாணியோட சேர்ந்து கூட்டுக்களவத்தில் பண்ணிக்கிட்டு அவங்களோட நீங்க வந்து கள்ள உறவு வச்சுக்கிட்டு நீங்களும் மீண்டும் அதிமுகவை எதிர்த்து பேசினால் உங்களுடைய நிலைமை இதே மாதிரி தான் இருக்கும். நீங்க மீடியா பார்த்து கதற வேண்டிதான். அதனால தொண்டர்கள் உங்களை எல்லாம் வந்து துரோகமா தான் பார்ப்பான். நீங்க வந்து மன்னிப்பு, நீங்க வந்து களப்பணியில் ஈடுபடுங்க. இன்றைக்கு என்ன எதிர்கட்சி தானே, உங்களுக்கு என்ன பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கோ அந்த பொறுப்புக்கான வந்து வேலையை செய்யுங்க. உங்களுக்கு வந்து பதவி தேடி வரும். நீங்க அதை பண்ணாம மறுபடியும் வந்து நான் அதை வாங்க மாட்டேன் இதை வாங்க மாட்டேன் அப்படிலாம் நீங்க மறுபடியும் நீங்க பேசுனீங்கன்னா உங்களுக்கு தொண்டர்களுடைய கோபத்துக்கு ஆளாவீங்க. நீங்க ஒன்றும் பெரிய தியாகிலாம் கிடையாது. ஏதோ இந்த இயக்கத்துக்கு வந்தீங்க, ஜெயிச்சிங்க, வந்து மந்திரி ஆனீங்க. நீங்க ஒன்றும் எம்ஜிஆருடைய வந்து வாரிசு கிடையாது, புரட்சியில் அம்மாவுடைய வாரிசு கிடையாது. வாரிசே இருந்தாலும் தொண்டை ஏத்துக்கிட்டாதான். அம்மாவுடைய வாரிசே இருந்தாலும் எம்ஜிஆருடைய வாரிசே இருந்தாலும் தொண்டை ஏத்துக்கிட்டாதான். இந்த தொண்டை யாரை ஏத்துக்கிறானோ அவன் தான் இந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர். அப்படித்தான் இந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வந்திருக்காரு. அவர் ஒன்றும் சாதாரண வரல. அவர் கிளைக்கழக செயலாளராக 1989 சேவல்ச்சியில் வந்து வெற்றி பெற்று அன்றைக்கு புரட்சியில் அம்மாவுக்கு வந்து தாகத்து மாதிரி இருந்து தொடர்ந்து இந்த இயக்கத்துக்கு உண்மையா இருந்து வந்திருக்காரு. அதனால நீங்க கேட்கிற கொஸ்டின்லாம் மீண்டும் சேர்ப்பதற்கு மன்னிப்பு கடிதம் கொடுத்தால் கண்டிப்பா பரிசீலனை பண்ணுவாங்க. இயக்கத்தை விட்டு திமுக நீக்கலையா, எத்தனை பேர் இந்த கட்சிக்கு எதிராக பேசுவாங்க, அப்புறம் மன்னிப்பு கடிதம் வாங்குவாங்க, அப்புறம் சேர்ப்பாங்க. அந்த மாதிரி தான் அதிமுகலையும் கொஞ்ச நாள் நீக்குவாங்க, அப்புறம் மன்னிப்பு கடிதம் வாங்கி கட்சியில சேர்த்துக்குவாங்க. அதனால வந்து இந்த இயக்கத்துக்கு எதிராக போகக்கூடாது, துரோகம் பண்ணக்கூடாது, தொண்டர்கள் ஏத்துக்க மாட்டாங்க. அதனால தொடர்ந்து மீடியா வாயிலாகவும் தொடர்ந்து கட்சிக்கு எதிராகவும் பேசுறதை நிறுத்திட்டு தொடர்ந்து கழக வளர்ச்சிக்கு மாண்புமிகு மரியாதைக்குரிய தலைவர்கள் வந்து 3 பேர் வந்து ஈடுபடணும். அவர்களை தொண்டர்கள் ஏற்றுக்கொள்வதற்கு தயாரா இருக்காங்க. அவங்க மேல ஒரே ஒரு கோபம், இந்த கோமாளி கூட்டத்துக்கு தற்கொலை கூட்டத்துக்கு ஓட்டு போட்டது மட்டும்தான். வந்து தொண்டர்கள் ஏத்துக்க மாட்டாங்க. சரிங்க சார், பொறுத்து இருந்து பார்ப்போம். ஒரு பக்கம் வந்து அதிமுக தொடர்ச்சியான கலக குரல் வந்து வந்துனே இருக்கு, எதிராக பேசிட்டே இருக்காங்க. இது என்ன மாதிரியான அரசியல் சூழல்? ஏன்னா இது வரைக்கும் வந்து எதிர்கட்சியா இருந்திருக்கிறாங்க, ஆண்ட கட்சியா வந்திருக்கிறாங்க. முதல் முறையாக 3வது இடத்துக்கு வந்து அதிமுக போயிருக்கு. பார்ப்போம் எந்த மாதிரி சூழலை வந்து உருவாக்குது அப்படின்றத. இவ்வளவு நேரம் உங்களது நேரத்தை ஒதுக்கி எமக்கு பேட்டி அளித்தமைக்கு நன்றி சார். தேங்க்யூ.